தக்காளி விலைங்கிறது இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் அதிகமாக தான் விற்பனை ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் எவ்வளோ போகுது, அதே நேரம் தக்காளி விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அதே போல் எல்லா காய்கறி நிலவரமும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு வாங்க ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். தக்காளி நிலவரங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் 15 கிலோ கொண்ட டிப்பர் லோக்கல் தக்காளி அதிகபட்ச விலை 400 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே வெளியூர் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 450 ரூபா வரைக்கும் போயிருக்கு. போன வாரத்தை கம்பேர் பண்ண போகும்போது இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் விற்பனை ஆயிடுச்சு. இப்போ வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால தக்காளி வரத்து அதிகமாகும். அதனால தக்காளி விலை குறையிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். மார்க்கெட்டில் காய்கறி நிலவரங்கிறது கொஞ்சம் மாறி இருக்குது. ஆமாங்க, போன வாரம் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்றுக்கிற கத்திரிக்காய் இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதுபோல் இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் 80 ரூபா விற்றுக்கிற இஞ்சி இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா புது இஞ்சி 120 ரூபாயும், அதுவே காஞ்ச இஞ்சி பழைய இஞ்சி 140 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. ஆமாங்க, இஞ்சி நிலவரம் கொஞ்சம் கூடி. அதுபோல் போன வாரம் 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா விற்றுக்கிற அவரைக்காய் இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 120 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அவரைக்காய் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அடுத்து முள்ளங்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பாவக்காய் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. போன வாரம் 40 ரூபாத்துக்கு இருந்த பாவக்காய் இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. நான் சொல்லுற காய்கறி நிலவரங்கிறது திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி நிலவரம், விவசாயிகளோட மொத்த விலை இல்லை. இது வந்துட்டு மார்க்கெட்டோட விலை. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டோட எல்லா காய்கறி நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். அதுபோல் புடலங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா வரத்து அதிகரிச்சனால விலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. அடுத்து சுரக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 15 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் பெரிய வெங்காய நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 12 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அது வரத்து எப்போதும் போல் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு சைஸ் அதுபோல் டேமேஜை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறுபடும். அதுபோல் உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. சாதா உருளைக்கிழங்கு கிலோ 25 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 35 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. சின்ன வெங்காயம் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல் சக்கரவள்ளி கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாயும், அடுத்து மரவள்ளி கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 20 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல் கேரட் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி கேரட் கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும், அதுவே ராசி கேரட் கிலோ 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. பச்சை மிளகா வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சனால ரேட்டு குறைஞ்சிருக்கு. கிலோ 60 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து ஒரு சில முக்கியமான காய்கறிகளோட இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்த்துடலாம். கொத்தமல்லி கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் கூடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் வர்றதுனால கண்டிப்பாக கூடும். அதுபோல் புதினான்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. கருவேப்பிலை நிலவரம் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, கிலோ 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் கீரைன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைப்படுற முக்கியமான காய்கறி நிலவரம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்ல முடியாது, முன்னப்பட இருக்கும். டெய்லி இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்கிரீஸ் ஆகும். போன வாரம் 70 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 80 ரூபாய்க்கு இந்த பீன்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் குறைஞ்சதால் 110 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 120 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் எலுமிச்சங்காய் நிலவரம் 280 ரூபாய்க்கு இந்த எலுமிச்சங்காய் வரத்து கொஞ்சம் அதிகரிச்சு விற்பனை கொஞ்சம் மந்தமானனால இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சு. எலுமிச்சம்பழம் விற்பனைங்கிறது கொஞ்சம் தலைகீழாக மாறிடுச்சு. அதுபோல் முருங்கைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிடுச்சு. முருங்கைக்காய் வரத்துங்கிறது கூடவும் இல்லை குறையவும் இல்லை, எப்போதும் போல தான் இருக்குது. ஒரு 5 கிலோ என்னாச்சு? அது எவ்வளோண்ணா? 20 ரூபா 15 ரூபா.
தேங்காய் எவ்வளோண்ணா கிலோ கணக்குங்களா? 43 காய். பீஸ் கணக்கு 30 ரூபா போகுது, கிலோ ஆனால் 50 ரூபா போடுறாங்க. 1000. 20 ரூபாய் பாஞ்சு அடிக்கிறேன். காஞ்சி ரூபாய். வீடியோ போடுது, யூடியூப்பில் போடுது. தக்காளி பாருங்கள், வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 400 ரூபாய்க்கு விற்றது இப்போ 350 300 விற்றுக்கிட்டு இருக்குது. கிலோ 60, இந்த ஐட்டம் 30. நீளமாக இருக்குது, கொஞ்சம் குட்டையாக இருக்குது. பீக்கிங் அரிசி வெள்ளரிக்காய் எவ்வளோண்ணா? 70 ரூபா. கொல்லங்க 70 ரூபா. குட்டைக்காயா 50? 5 ரூபா. வெள்ளரிக்காய் 60 வச்சு போடலாமாண்ணா? 10 ரூபா 5 ரூபா. இன்றைக்கி மார்க்கெட்டில் மாங்காங்கிறது வரத்து ரொம்பவே அதிகரிச்சனால விலை குறைவாக தான் விற்பனை ஆயிடுச்சு. கோடை மாங்காய் வரத்து அதிகங்கிறனால கிலோ 15 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 20 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் வெண்டைக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அவரைக்காய் பார்த்தீங்கன்னால தெரியும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே மார்க்கெட்டில் கிடைக்குது. அதே நேரம் வரத்து குறைஞ்சனால ரேட் அதிகமாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பவானி கத்திரிக்காய்ங்கிறது 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வரி கத்திரிக்காய்ங்கிறது குறைவாக தான் விற்பனை ஆயிடுச்சு. ஆமாங்க, கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா தான் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. இது எப்போதுமே விலை கம்மியாக தான் கிடைக்கும். காளான் எவ்வளோண்ணா? 30 ரூபா. 30 ரூபா காளான். பாக்கெட் 30 ரூபா போகுது. ஸ்ட்ராபெரிண்ணா? இது ஒன்று மட்டும் எடு. கீழே 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 கீழே. ஸ்ட்ராபெரி எவ்வளோண்ணா? 5 ஆச்சு. 20 30. அது முட்டை காளான், இது பட்டை காளான். 20 30. இது 400 போயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் எவ்வளோண்ணா? 350. லோக்கல் தக்காளி. தக்காளி என்னையா முடிஞ்சா?